ஸ்ரீ குருப்யோ நமக. 108 days ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அஷ்டாங்க யோகத்தில் இயமத்தில் பிரம்மச்சரியா. நம்ம நிறைய வாட்டி இந்த பிரம்மச்சரியான்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். இதை கல்யாணம் ஆகாதவங்களை பிரம்மச்சரியான்னு கூப்பிட்றதும் வழக்கமாக இருக்குது. பட் பிரம்மச்சரியான்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்ட்டு இப்போ பார்க்கலாமா? பிரம்மா சரியா. பிரம்மானா ஹையர் லெவல் ஆஃப் கான்ஷியஸ், சரியானா த பாத் டு ரீச் அப்படின்றது. இதை மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு செக்ஷுவல் டிசிப்ளின் சொல்லலாம். பட் இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு பார்க்க நாம மனம் உடல் பத்தி நிறைய பேசியிருக்கோம். பட் இந்த உயிர் சக்தி இதை பத்தி அவ்வளோ பேசினதில்லை. உயிர் சக்தி அப்படின்னா என்ன? ஜீவசக்தின்னு சொல்லலாம். ஒரு உயிரை படைக்கிற ஆற்றல் கொண்ட தன்மை. ஆன்மீகத்துல இந்த செக்ஷுவல் எனர்ஜி தான் குண்டலினியா மேலெழும்பும் சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட உயிர் சக்தியை வீணாக்காம அதை ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட நம்ம படைப்பாற்றலுக்கு அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஒரு சின்ன கதையை பார்க்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு முனிவர் இருந்தாரு. அவர் காட்டுல தவம் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப அன்பும் கருணையும் இருக்கிற ஒரு தன்மை கொண்ட அந்த முனிவர் ஒரு நாள் அந்த காட்டுல ஒரு சின்ன சிங்கக்குட்டி யாரும் இல்லாம தனியா ரொம்ப பயத்தோட இருந்ததை பார்த்தாரு. அந்த சிங்கக்குட்டிய தன்னோட குடிலுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கு பால், பழம், ஒரு பசுவை வளர்க்குற மாதிரி அந்த குட்டியை வளர்த்தாரு. பசுக்கூடியே வளர்ந்த அந்த சிங்கக்குட்டி பசுவோட தன்மையிலே இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த குட்டி வளர்ந்து பெருசாகி ஒரு சிங்கமாவே மாறி. வளர்ந்த சிங்கத்தை பார்த்த முனிவர் இது பசுத்தன்மையோட இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தை கூட்டிட்டு போய் குளக்கரையில நிக்க வச்சாரு. குளத்துல தண்ணியில தன்னோட உருவத்தை பார்த்த அந்த சிங்கம் கர்ஜிக்க ஆரம்பிச்சது. அந்த கர்ஜனை அந்த காட்டையே பயம்படுத்துச்சு. அந்த அளவுக்கு அந்த கர்ஜனை இருந்துச்சு. அப்பதான் அந்த சிங்கத்துக்கே தெரிஞ்சது தான் ஒரு பசு கிடையாது, தான் ஒரு சிங்கம்ட்டு. நம்ம எல்லாருமே அந்த சிங்கக்குட்டி மாதிரி தான். இந்த உடம்பாலையும் மனசாலையும் நம்ம இதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்குள்ள இருக்க அந்த தெய்வீக சக்தி, அந்த ஜீவாத்மா, அதை உணர ஆரம்பிச்சோன்னா நம்ம பசு கிடையாது, நம்ம சிங்கம்ன்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஐம்புலன்களால உணர்ற இந்த உடலையும் இந்த வாழ்க்கையும், அதாவது இம்பர்மனன்ட் வேர்ல்டையும் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே மாயை. உண்மையான அந்த தெய்வீக சக்திய, அதாவது ஜீவாத்மாவை உணரும் போதுதான் நாம யாருன்னு நமக்கே தெரியும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென், பவது சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.